இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்துல சில பாத்திரங்கள் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் ஒரு சக படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டத்தை விளையாடுறோம். ஆனா அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டியது. இப்போ இந்த படம் வெகுஜன சினிமா மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a very 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லையும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லையும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்துல
சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள். ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமா போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் அதை அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த 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 ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காரு இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைமொழி தேவைப்படுது. அந்த திரைமொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கு பங்கு பெறக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல, இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவா இருக்குன்னா, யாராவது ஒருத்தருக்கு போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே, ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்துல மற்ற விளையாட்டு போட்டிகள் பாடல் நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனா இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான்னா நமக்கு தெரியாது, நம்ம அப்ரிசியேட் பண்ற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனா ஒலிம்பிக்ல ஜெயிக்கும் போதுதான் தெரியுது அந்த உலகத்திலிருந்து போட்டி போட்ட அத்தனை பேருக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கத்துட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுடையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்க அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்ல வாங்கின தங்கத்துக்கு மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை விளையாடுறோம். ஆனா அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், ஒளி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லின்ல நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டடாம்ல நடக்குது. நம்மகிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வம், அவர் கத்துக்கிட்ட வேணும். இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த படம் உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படிச்சதும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு செறிவான அர்த்தமும் இருக்கு. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி தான் அந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரிச்ச
கொடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமையை வந்து அவர் இந்த காலத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமா இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமா வாழ்நாள் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படக்குழு அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்ல பேசல, அவர் ஸ்பாட்லயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியா இருக்குது. அவர் இந்த படத்துல அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு ஒரு பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே பெருமையா இருக்கு. நம்ம கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வாழ்வாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லா இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லயும் ஆஸ்கர்லயும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சேர்ந்தனும் யாரோட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படணும் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட டேரக்டர் வினோத்ராஜ் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தை என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு படமாக ஆரம்பித்தோம். பட் அது வந்து எங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். ரொம்ப இமோஷனலான சீனோ இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு சீனை வந்து படமா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் படமா எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துடும். ஏதாவது கண் கலங்கிடுவாங்க இல்ல ரொம்ப இமோட் ஆயிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இந்த படத்துல ஜாஸ்தியா இருக்குது. இதை நீங்க ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸா எடுத்திருக்கீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சது கேமரா பின்னாடி இருந்தப்போ அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? அப்படி ஆக்சுவலாக இந்த படமே கம்ப்ளீட் அப்படிதான். ஓகே. ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்காக இருந்துச்சு. ஓகேவா? அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ அந்த சீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கேஸ்ட் அண்ட் குரூ, சூரியன், ஆனாபென் மேம், என்னோட எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சுரேன், ராகவ், ரமேஷ், கூத்தன் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் படத்தில் இருக்கும். என்டையர் கொட்டுக்காளி டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க, இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையை எடுத்து தான் அது வெளியே போய் இப்படி ஒரு ரெக்கக்னிஷனை எடுத்திருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மொத்த டீமாக. ஸோ எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ. இந்த மேடை வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்தின் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோட டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன் அருண். அந்த படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல. நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுறாரு. எனக்கு அப்போலேருந்து யாரை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க.
அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் கொட்டுக்காளி எடுத்ததுக்கு அப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டாப்ல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பாரு, நம்ம ஊர்ல இருக்கவே மாட்டாப்ல. பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லா போயிருந்தாலும் நம்ம ஊர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய மேடை. அதனால வினோத்துக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மேடையா இருக்கும், ரொம்ப எமோஷனலான மேடையா இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிற அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு ஸ்டாரா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அதை இப்படி ஒரு இந்த தியேட்டர் பார்க்காத ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்காது. இங்க எல்லாமே எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தமிழ் சினிமால இது ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணா இது வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், கலை அவர்களுக்கும், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சூரியன், அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டே இருக்காரு. ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா சூரியனை மாறிட்டு இருக்காரு. நம்ம அவரோட காமெடியனா பார்த்துட்டு இருந்து அதுல இருந்து விடுதலையில ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடிகரா ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்சஸும் தொடர்ந்து அடைஞ்சிட்டு வர்றாரு கருடன் மூலியமாகவும். இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து விடுதலையில பார்த்த சூரியனோ கருடனை பார்த்த சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார். இதுல வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்கு உண்டாக்குவாருன்னு நான் நம்புறேன். ஆனா பண்ணவங்களும் அப்படிதான். ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்க நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்திய சினிமால ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பா உருவாக்கி இருக்கிற வினோத் ராஜ் அவர்களுக்கும், சூரியன், ஆனபென் அண்ட் கணேஷ் சிவா, சுரேன், கூத்தன், டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.